Jesus loved me with everlasting love. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவச்சனமே, நம்ம எல்லாருக்குமே ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருந்து அவரோடு கூட நெருங்கி வாழ்வதற்கு நமக்கு வாஞ்சியா இருக்கிறது, நமக்கு விருப்பமா இருக்கிறது. ஆகினால அவரோடு கூட நம்ம வாழ முடியாம, ஐக்கியமாக இருக்க முடியாம நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இங்க வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்மை சுற்றி நிற்கிற, நெருங்கி நிற்கிற, அதாவது அவரோடு கூட நம்ம ஓட முடியாதபடிக்கு எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், இவைகள் எல்லாமே தள்ளிவிட்டு நாம பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்துல பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திபேரியா என்கிற கடல் மீது அவர் நடந்து கொண்டு வருகிறார். இந்த ஒரு காட்சியை பேதுருவர்கள் பார்த்து, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அது வருகிறது நீங்கள் என்று சொன்னால் நானும் உம்மை போல நடக்கட்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, சரி நடந்து வா என்றார். இந்த பேதுரு அந்த படகில் இறங்கி அவர் நடந்து போகிறார். ஒரு 7 அடிகள் வைத்து அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கிட்டி நெருங்கி போய் கொண்டிருக்கிறார். ஆனால் சடனாக ஒரு பலமான காற்று அடிக்கிறதை அவர் பார்க்கிறார். அந்த காற்றை பார்த்து அவர் பயந்து அவர் செறிந்து கீழே விழுகிறார். பிரியமான தேவச்சனமே, ஒருவேளை அவர் அந்த காற்றை பார்க்காமல் நான் இயேசுவை தான் நோக்கி போக வேண்டும் என்கிற ஒரு டிசைட் பண்ணிட்ட பிறகு அவர் போயிருக்க வேண்டும். ஆனால் அவர் செய்த காரியம் என்ன? அவரை பார்க்காமல் அவருடைய திசை என்ன பண்ணிட்டார்? அவர் அந்த காற்று மேல திருப்பினார். ஆக என்ன ஆயிடுச்சு? அவர் ஆண்டவருடைய கூட அவர் நெருங்கி போக முடியாமல் அவர் விழுந்துட்டார். பிரியமான தேவஜனமே, அதே போலதான் நம் வாழ்க்கையில கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியமா இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் அவரோடு கூட ஐக்கியம் இருக்க வேண்டும், அவரோடு கூட நாம் நெருங்கி வாழ வேண்டும் என்று சொன்னால், அந்த காற்றை போல நம் வாழ்க்கையில கூட பிரச்சனை ஆகட்டும், போராட்டங்கள் ஆகட்டும், கவலைகள் ஆகட்டும், எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகள் ஆகட்டும், இவைகள் எல்லாம் நெருங்கி சுற்றி நெருங்கி இருக்கும் பொழுது, இந்த பாரமான காரியங்கள் நம் வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நாம் அவைகளை தள்ளிவிட்டு நம் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நம்ம போகும் பொழுது, கண்டிப்பாக பிரியமான தேவச்சனமே, அவரோடு கூட நெருங்கி ஐக்கியமாக நாம் வாழ முடியும். நம்மளால வாழ முடியாதபடிக்கு காரணம் என்ன? அவரை நம்ம பார்க்காம நம்ம சுற்றி நெருங்கி பாரமான காரியங்களே, கவலைகளே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது நாம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, இனி என்னை சுற்றி நெருங்கி இருக்கிற காரியங்கள் அநேகம் இருக்கிறது, அவைகளை காட்டிலும் உம்மோடு கூட ஐக்கியம் இருப்பதுதான் எனக்கு மேன்மை, உம்மோடு கூட நான் சேர்ந்து வாழ்வதுதான் எனக்கு நன்மை என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுப்போம். சுற்றி நிற்கிற பாரமான கவலைகள், காரியங்கள் எல்லாமே நாம் தள்ளிவிட்டு இயேசுவோடு கூட நாம் நெருங்கி வாழ்வதற்கு கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.